தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் கால்நிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள் இன்று சட்டமன்றத்திலே வாசித்து அளித்தார்கள். தொடர்ந்து வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் வேளாண் வரவு செலவு இடைக்கால திட்டத்தினை அவர்களும் வாசித்து அளித்தார்கள். அதன் பின்பு எனது தலைமையில் என்னுடைய அறையில் நம்முடைய அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்று நாளை மறுநாள் 2 நாட்களும் இன்று சட்டமன்றத்திலே வாசித்து அளிக்கப்பட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையினும் வேளாண் வரவு செலவு திட்டத்திற்கும் விவாதம் நடைபெறும். நாளையும் நாளை மறுநாளும் 2 நாட்களும் காலை கேள்வி பதில் வினாக்கள் விடைகள் நேரம் உண்டு. தமிழக சட்டமன்றம் 20ஆம் தேதி வரை நடைபெறும் அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். அதனை நம்ம முக்கிய செய்தியாக பார்த்தோம். தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.